புத்தகம் கூப்பிடுது நம்மள வாசிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுது. செல்போன் வந்து வா சிக்கலாம் வா அப்படின்னு சொல்லுது. ஒரே வார்த்தை தான். அத பிரிச்சு சொல்லும் பொழுது தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வாசிக்கலாம் வா அப்படின்னு அழைக்குது புத்தகம். வா சிக்கலாம் அப்படின்னு அழைக்குது செல்போன். எதை நோக்கி நீங்கள் நகரப் போகிறீர்கள்? அப்படிங்கிறது தான் இப்ப உள்ள கேள்வி. ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு அத. அப்போ புத்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அந்த காலத்துக்கே நம்ம போகக்கூடிய, பயணிக்கக்கூடிய ஒரு டைம் டிராவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய புத்தகங்கள், "சிறகை விரிப்போம்" அப்படிங்கிற ஒரு புத்தகம் சமீபத்துல நான் படிச்சேன். இந்த புத்தக திருவிழாவுக்கு போகும்பொழுது வாங்கி கொண்டு வந்து அத படிச்சேன். அவருடைய தகவல்கள் வந்து எப்பவுமே கொட்டி கிடக்குது நமக்கு. ஆயிரக்கணக்கான இன்னும் அதிகமா கூட சொல்லலாம். தகவல்கள் வந்து அப்படியே கொட்டி கிடக்குது. அவருடைய அந்த அந்த புத்தகங்கள நம்ம படிக்கும்பொழுது எப்படின்னா, அவர் பேசும் பொழுது நம்ம ரேடியோல கேட்டிருப்போம். இன்று ஒரு தகவல் அப்படின்னு. இப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எஃப்எம் ரேடியோல இப்பவும் ஒலிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் டெய்லி கேட்கிறேன். அவர் பேசும் பொழுது எப்படி இருக்குமோ, அதே போல அதே உணர்வு அந்த புத்தகத்த வாசிக்கும் பொழுதும் நமக்கு ஏற்படும். அது சிலருடைய எழுத்துக்கள் தான் அப்படி இருக்கும். அது பேசும்போதும் இருக்கும். என்ன உணர்வோ, அதே உணர்வு வந்து நம்ம அத கேட்கும் பொழுதும் நமக்கு ஏற்படும். அ இப்ப வந்து அவர அ கிரேஸி மோகன் அவர்கள் வந்து ஒரு தடவ பேசுனாங்க. அதுல சொன்னாங்க, வாழ்க்கைக்கு தேவையான உப்பு உப்பு, சிரிப்பு அப்படிங்கிறத அப்படி பிரிச்சு சொன்னாரு. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உப்பு, உப்பு. அந்த சிரிப்ப வந்து குடுக்கக்கூடிய தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய சிரிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவையான உப்பு, என்றும் கரிக்காத உப்பு, பிபிய சரி பண்ணக்கூடிய உப்பு அப்படின்னு சொல்லி அவர பத்தி பெருமையா சொல்றாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு அவர் வெளியில வராரு. அப்ப கேட்குறாங்க, "ஐயா எப்படி வந்து நீங்க வந்து ஜோக் சொல்றீங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா நீங்க சிரிக்காம சொல்றீங்களே எப்படி அது?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, "அ இந்த மூக்கு பொடி போடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொடி மட்ட சும்மா தான் இருக்கும். பொடி போடுறவங்க தான் தும்முவாங்க. பொடி போடுறவங்க தான் தும்மணுமே தவிர, பொடி மட்ட தும்மக்கூடாதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவர் வந்து நகர்ந்து போயிறாரு. அப்ப கூட சிரிக்கலையாம். அப்ப அது மாரி இவர் சொல்லக்கூடிய தகவல்கள் வெறும் சிரிப்பா மட்டும் நம்ம எடுத்துக்காம, அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு உற்ற துணையாக, துணையாக, நம்ம மனதுக்கு ஒரு நெருக்கமான தகவலாக, நம்மை உயர்த்தக்கூடிய தகவல்களாக எல்லா விதத்திலயும் இருக்கு, அமைந்திருக்கு. இப்ப நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தகவல் அந்த "சிறகை விரிப்போம்" அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து அதுல ஒரு 57 தகவல்கள், கதைகள்னு சொல்லக்கூடாது அத. 57 தகவல்கள் அதுல இருக்கு அந்த புத்தகத்துல. அவ்வளவும் நம்ம இப்ப பார்க்க முடியாது. நாம வந்து அதுல வந்து ஒரு 3 தகவல்கள் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு 3 தகவல்கள். அத எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு 3 வகையான உறவு வந்து முக்கியங்க. என்னென்ன உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கும் தனக்குமான உறவு. அவன்கிட்டயே அவன் முதல்ல அவன் யாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியணும். 2வது தனக்கும் குடும்பத்துக்குமான உறவு. 2வது நம்ம நெருக்கமா இருக்கக்கூடியது நம்ம குடும்பம். 3வது தனக்கும் சமூகத்துக்குமான உறவு. இப்படி 3 உறவுகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. தனக்கும் தனக்குமான உறவு, தனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, தனக்கும் சமூகத்துக்குமான உறவு. இந்த 3 உறவையும் ஒரு மனிதன் வந்து சரியாக கையாள பழகிக் கொண்டால், அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் வெற்றி பெற்ற வாழ்க்கையாக இருக்கும். நம்ம வெற்றி பெற்ற மனிதர்களை எடுத்து அத பார்த்தோம்னா, இந்த 3 உறவையும் அவங்க சரியா கையாண்டுருப்பாங்க. அப்ப அது தொடர்பான ஒரு 3 தகவல் இதுல இருக்குது, இந்த புத்தகத்துல. அது சம்பந்தமா நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப முதல் விஷயம் சொன்னோம். தனக்கும் தனக்குமான உறவு. இப்ப வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே உற்சாகமான காலை பொழுதுல எல்லாருமே இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அ ஒரு சின்ன கேள்வி. வாழ்க்கையில் உங்களுக்கு எது முக்கியம்? உங்களுக்கு வாழ்க்கையில எது முக்கியம்? அப்படின்னு கொஞ்சம் தகவல் சொன்னீங்கன்னா, சேட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து இந்த தொடர்ந்து இந்த தகவல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு எது முக்கியம்? மகிழ்ச்சி, ஹெல்த், பணம், ஹாப்பினஸ், நிம்மதி, மகிழ்ச்சி, செல்ஃப் லவ், பிளே, பீஸ் ஆஃப் மைண்ட், ஃபேமிலி, ஹெல்த், மனி, பீஸ், ஹாப்பி, ஹெல்த், பீஸ்,
நிம்மதி, மனநிறைவு, ஹெல்த், ஹாப்பினஸ். ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு உற்சாகமா இவ்வளவு பேர் வந்து ப பதில் அளிக்கிறது அப்படிங்கிறது, இந்த நிகழ்ச்சியினுடைய பெரிய வெற்றி. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நாளா 43வது நாள் இன்னைக்கு நடக்குது. இவ்வளவு குட் சொசைட்டி. அருமை சார், அருமை சார். ஹாப்பினஸ். இவ்வளவு மகிழ்ச்சியா வந்து இவ்வளவு பேர் கலந்துக்கிறது முக்கியம் இல்ல. அதுல பங்கேற்றுக் கொண்டு ஆ நிகழ்ச்சியில வந்து ரொம்ப மெருகேற்றிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி இது. ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்ப நம்ம எல்லாருமே சொன்ன விஷயங்கள வந்து ஒரு தகவலா சொல்றாங்க தென்கட்சி ஐயா அவங்க. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில எது முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு உளவியல் நிபுணர் வந்து சில பேர்ட்ட கேட்கிறார். இப்ப நீங்க ஒரு 10, 20 பேர் பதில் சொல்லியிருப்பீங்க. அந்த 10, 20 பேரோட பதிலும் எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிம்மதியா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அல்ல மகிழ்ச்சி, மன நிறைவு அப்படின்னு சொன்னீங்க. ஹெல்த் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவர் ஒரு உளவியல் நிபுணர் என்ன செய்றாரு, ஒரு 10, 20 பேர் இதே போல ஒரு 100 பேர்ட்ட ஒரு ஆய்வு மேற்கொண்டு, அதை தொகுத்து ஒரு 3 டைட்டில்குள்ள கொண்டு வராரு. வாழ்க்கையில் எது முக்கியம் என்று பலரிடம் நான் ஆய்வு செய்தேன். அதுல எனக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, சில பேருக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. இப்ப கூட நம்ம பார்ட்டிசிபென்ட் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, அன்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, புகழ் தான் முக்கியம் அப்படின்னு அவரு கண்டறிந்த ஆய்வில் இருந்து அந்த உளவியல் நிபுணர் சொல்றார். அவங்க கொடுத்த தரவுகளின் அடிப்படையில அவங்களுடைய முக்கியம் எது அவங்களுக்கு அப்படிங்கறத இந்த 3 ஹெட்டிங்ல கொண்டு வந்துடலாம். சில பேருக்கு பணம் தான் முக்கியம், சில பேருக்கு அன்பு தான் முக்கியம், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா புகழ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமா வந்து அவங்க வந்து பணம் அப்படிங்கிறத சேர்க்கணும். நிறைய பணம் வந்து சேர்க்கணும். பல வழிகளிலயும் நம்ம வந்து உழைக்கணும், கஷ்டப்படணும். நல்ல வழிகள்ல நம்ம பணத்தை ஏர்ன் பண்ணணும், சேர்க்கணும். அந்த பணத்தை வந்து நிறைய இஷ்டப்பட்டபடி செலவு பண்ணணும். மகிழ்ச்சியா இருக்கணும் வாழ்க்கையில. அந்த பணத்தை செலவு பண்றது தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. சம்பாதிக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமோ, அதே மகிழ்ச்சி அவங்களுக்கு செலவு பண்ணும்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அன்பு தான் முக்கியம்னு சில பேர் சொன்னாங்க இல்லையா? அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்புக்காக எதையும் செய்வதற்கு அவங்க தயாரா இருப்பாங்க. அவங்க வந்து அன்புக்காக தன்கிட்ட இருக்கிற பணம் காசு குடுப்பாங்க. உயிர கூட குடுக்க சில பேர் தயாரா இருப்பாங்க. அன்பு தான் முக்கியம் அப்படிங்கிறவங்க. அதே போல இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, புகழ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றவங்க தான் புகழடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வழிகள்லயும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய இலக்கு, நோக்கம் என்னவோ அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இத என்ன சொல்றாரு அவர் அந்த உளவியல் நிபுணர் அப்படின்னா, முதல் உணர்வு அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் உணர்வு என்ன அப்படிங்கிறத அந்த மனிதன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, அதான் தனக்குமான உறவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு மனிதன் அவன் யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய முதல் உணர்வு முக்கியம். ஒவ்வொரு மனிதனுடைய நடவடிக்கைகளுக்கு உந்து சக்தியாக இருப்பது அந்த மனிதனுடைய முதல் உணர்வு. அப்ப கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இவ்வளவு வருடம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? எதை நோக்கி நம்ம போயிருக்கிறோம்? அப்ப எதை நோக்கி போயிருக்கிறோம்னா, அப்ப நம்ம வந்து நம்மளுடைய முதல் உணர்வு எதை நோக்கி நம்மளை செலுத்தி இருக்குங்கிறத, இப்போவாவது நம்ம வந்து ரிவைண்ட் பண்ணி நம்மள வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? அப்படின்னா, நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்மை நாமே வெற்றி கொள்ள முடியும். அடுத்தது நம்மை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்மளோட உறவினர்கள். அவங்கள தான் நம்ம நேரடியா பழகுறோம், பேசுறோம். அப்ப அவங்களுடைய முதல் உணர்வு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஈஸியா அவங்களையும் நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான மனிதர்களா நம்ம கூட வைத்திருக்கலாம் எப்பவுமே. அப்ப நான் நான் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆன்மீகத்துல ஒரு பெரிய தேடல். ஆன்மீகம்னு சொன்ன உடனே தான் ஒரு செய்தி ஞாபகத்துல வருது. அ ஒரு கூட்டத்துல பேசும்பொழுது ரொம்ப பெரிய தத்துவங்கள ரொம்ப இலகுவான விஷயமா, ரொம்ப ஈஸியான விஷயமா சொல்லக்கூடியதுல நம்ம தென்கட்சியார் வந்து அவருக்கு நிகர் அவர்தான். ஒரு கூட்டத்துல பேசும்பொழுது, அ எப்பவும் பொதுவா கேட்கிற கேள்வி. இப்ப கூட அந்த கேள்வி இருக்கும். எது ஆத்திகம்? எது நாத்திகம்னு கேட்கிறாங்க. எது ஆத்திகம்? எது நாத்திகம்? இப்பவும் இன்னைக்கும் இருக்கும். என்னைக்கும் இருக்கக்கூடிய கேள்வின்னு வச்சுங்களேன் அது. அப்ப அதுக்கு வந்து ஏதாவது பதில் சொன்னோம்னா, அது சர்ச்சையா போயிடுமோ! அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா அவர் ரொம்ப இலகுவா ஒரு 2 வார்த்தைய வச்சுக்கிட்டு பதில் சொல்லிட்டாருங்க. ஒரு மீட்டிங்ல. என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, "நம்புகிறேன், நடக்கும். இது ஆத்திகம். நடக்கட்டும், நம்புகிறேன்.
இது நாத்திகம் அப்படின்னு போயிட்டார். ஒரு 2 வார்த்தைய வச்சுக்கிட்டு, ஒரு பெரிய விஷயத்த வந்து ரொம்ப இலகுவா கையாண்டுருக்காரு பாருங்க. இப்ப நம்ம முதல் உணர்வுக்கு வருவோம். இந்த முதல் உணர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் உந்து சக்தியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல, அரிய தகவல நமக்கு சொல்றாரு. அப்ப நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ரிவைண்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிரும், நம்ம யார் அப்படின்னு. அப்புறம் அதுல எப்பவுமே அவர் சொல்ற மாரி ஒரு சின்ன ஒரு துணுக்கு ஒரு காமெடி சொல்றாரு. என்ன அப்டின்னா, சில பேரோட முதல் உணர்வு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். எப்டின்னா, நம்ம ஆள் ஒருத்தர் இருக்காருங்க. ஒரு ஆபீஸ்ல அவர் லஞ்சம் வாங்கிட்டார். கையும் களவுமா மாட்டிக்கிட்டார். உடனே வந்து அவர வந்து பிடிச்சுட்டாங்க. அப்ப அவருடைய நண்பர் கேட்கிறாரு, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்த இந்த மாரி, உன்னோட முதல் உணர்வு பணம் தான்னு தெரிஞ்சு போச்சு பாத்தியா? அப்டின்னு கேட்டாராம். அதுக்கு நம்ம ஆளு சொன்னாராம், இல்ல, இல்ல. அன்பு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னாராம். எப்படி? அப்படின்னு கேட்ட உடனே, அந்த ஆளு சும்மா கொண்டு வந்து பணம் குடுத்திருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன். அன்போட, பணிவோட, ரொம்ப பணிவா வந்து என்கிட்ட குடுத்தாரு. அந்த அன்புக்காக தான் வாங்குனேன் அப்படின்னாராம். இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்ப தனக்கும் தனக்குமான உறவ நம்ம வலுப்படுத்திக்கணும் அப்படின்னா, நமக்கான முதல் உணர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், தனக்கும் தன் குடும்பத்துக்குமான உறவு. அதுக்கும் ஒரு தகவல் நம்ம த தென்கட்சியார் அவர்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நல்ல ஒரு குடும்பம் நமக்கு அமையணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கபீர்தாசர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஒரு ஊர்ல. அவர பத்தி கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அ அவர சந்திக்கிறதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் வராரு. வந்து இது போல எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே பிரச்சனை. எப்பவும் வந்து ஒரே தகராறு. நான் எது சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. அவ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அப்படின்னு தகராறு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த கபீர்தாசர் பார்க்குறாரு, "கொஞ்சம் நேரம் இருங்க" அப்படின்ன உடனே, சரி அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறார். தன் மனைவிய கூப்பிடுறாரு கபீர்தாசர். கூப்பிட்டு, "இது மாரி நமக்கு நம்ம தெருவுல நம்ம நண்பர் வந்திருக்கிறாரு. 2 பேருக்கும் கொஞ்சம் மோர் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா கொண்டு வந்து 2 டம்ளர்ல மோர் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம கபீர்தாசர் எடுத்து மோர கட 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 கடன்னு குடிச்சுட்டார். குடிச்சிட்டு வச்சுட்டார். வந்த நண்பர் எடுத்து குடிங்க அப்படின்ன உடனே, வந்த நண்பர் எடுத்து மோர குடிக்கிறாரு. குடிச்சா ஒரே உப்பு கரிக்குது. அவரால ஒரு வாய் கூட குடிக்க முடியல. சரி அப்புறம் குடிக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டாரு. "ஏன் குடிங்களேன்" அப்படின்னோனே, "இல்ல வேண்டாம்" அப்படின்னு வச்சுட்டாரு. சரி அப்படின்ட்டு இவரு வந்து நல்ல சாயந்தரம் ஒரு 4:30 மணி, 5 மணி நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரத்துல ஊசியில நூல் கோத்துக்கிட்டு இருக்காரு நம்ம கபீர்தாஸ். நல்ல வெளிச்சம், சூரிய வெளிச்சம் இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, மனைவிய கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, "பாரு கொஞ்சம் வெளிச்சம் வேணும், விளக்கு எடுத்துட்டு வாங்குறாரு." அந்த அம்மாவும் மறுபேச்சு பேசல. விளக்க கொண்டு வந்து அவர் பக்கத்துல வச்சுட்டாங்க. இவர் பாட்டுல நூல கோத்துக்கிட்டு இருக்காரு. வந்த நண்பர் பார்த்தாரு. "ஐயா வணக்கம். நான் போயிட்டு வர்றேன்" அப்டின்னாரு. "ஏன் என்ன செய்தி?" அப்டின்னாரு. "நீ என்னமோ கேட்டீங்க. நான் இன்னும் பதிலே சொல்லல. யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பதிலே சொல்லல" அப்டின்னு கேட்டவுடனே, அப்ப நம்ம அ நண்பர் வந்தவர் சொல்றாரு, "இல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பதில தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனைவி வந்து மோர் கொண்டு வந்து குடுத்தாங்க. பூரா உப்பு கரிச்சுச்சு. நீங்க ஏன்னு கூட சொல்லல. அப்படியே சாப்பிட்டுட்டீங்க. அதுவும் இந்த குறைய கூட நீங்க சுட்டிக்காட்டல. அப்படியே சாப்பிட்டுட்டீங்க. நீங்க இவ்வளவு வெளிச்சம் இருக்கிற நேரத்துல ஒ ஒ விளக்கு எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. ஏதாவது இந்த மனுஷனுக்கு கூறு இருக்கா? அப்படின்னு அந்த அம்மா கேட்கல. விளக்க கொண்டு வந்து அமைதியா வச்சுட்டாங்க. ஒருவர் குற்றத்தை ஒருவர் வந்து பார்க்காம, "நீ பாட்டுல உன் வேலைய பாரு, நீ பாட்டுல உன் வேலைய பாருன்னு" ஒருவர் குற்றத்தை ஒருவர் பெரிதுபடுத்தாம இருந்தா, எந்த பிரச்சனையும் நம்ம குடும்பத்துல இருக்காது. அப்படிங்கிறத நீங்க வாழ்ந்து காட்டிட்டீங்க. நேரடியாவே எனக்கு காட்டிட்டீங்க. இது போதும். இத வச்சுக்கிட்டு நான் இனிமே புரிஞ்சுக்குவேன். அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு தகவல் சொல்றாங்க. அப்ப ஒருவர் குற்றத்தை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுதல் தான். ஏன்னா எல்லாருக்குமே குற்றம் இல்லாத மனிதன் வந்து இந்த உலகத்திலேயே இல்ல அப்படின்னு நமக்கே நமக்கே தெரியும். அப்போ ஒருவர் குற்றத்தை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் வந்து அ குடும்பத்துக்கே நல்ல குடும்பத்தினுடைய குடும்ப அமைப்பினுடைய சிறப்பு. அப்ப அத அந்த நண்பருக்கு உணர்த்துவதற்கு இந்த தகவல சொல்றாரு. அப்படி புரிஞ்சுகிட்டார். புரிஞ்சுகிட்ட உடனே இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன். என்னுடைய மனைவியின் குற்றத்த நான் பெரிதுபடுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு தம்பதி. இப்ப அவருடைய ட்ரேட்மார்க் ஜோக்குக்கு போவோம். அதே மாரி இன்னொரு தம்பதி அவங்க ஒரு 60 வருடம் 60 வயது இருக்கும் அவங்களுக்கு. ஒரு 40 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு அவங்களுக்கு திருமணமாகி. மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அவருடைய கணவர்ட்ட போய் கேட்கிறாங்க, பேட்டி எடுக்குறாங்க. 40 வருடம் திருமணம் ஆயிட்டுங்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு சண்டை கூட வந்தது இல்லையா? ஒண்ணுமே வந்தது இல்ல.
ஒரு சண்டையும் வந்ததில்ல எங்க 2 பேருக்கும். அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் எப்படி அது? ஒரு சண்டை கூட வராம 40 வருஷம் எப்படி போச்சு? அப்படின்னாரு. அது வந்துங்க எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்ப அ கல்யாணம் ஆன உடனே எங்க ஊர்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு குதிரைய பரிசா குடுத்தாங்க. குதிரை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு 2 பேரும் நகர்ந்து போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் போனோனே குதிரை வந்து கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சுது. நின்னுகிட்டு சண்டித்தனம் பண்ணுச்சு. நகர மாட்டேன்னு. பார்த்தேன். சவுக்கு எடுத்தேன். ஓங்கி ஒரு அடி அடிச்சேன். குதிரையோட காதுல சொன்னேன், "இது உனக்கு முதல் தடவ." கொஞ்சம் தூரம் போச்சு. மறுபடியும் குதிரை மக்கர் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. கொஞ்சம் தூரம் ஒழுங்கா போன குதிரை, கொஞ்சம் தூரம் கழிச்சு மக்கர் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அப்போ மறுபடியும் சவுக்கு எடுத்தேன். ஓங்கி ஒரே அடி. "இது உனக்கு 2வது தடவ." அப்புறம் குதிரை போயிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய ஆற்று பாலம். அத தாண்டி போயிட்டுருக்கோம். பாதி பாலத்துல போம்போது பாருங்க நின்னுடுச்சு. என்னுடைய மனைவியும் நானும் கீழ இறங்கிட்டோம். நகர மாட்டேங்குது. என் கைப்பையிலேருந்து துப்பாக்கிய எடுத்தேன். குதிரை காதுகிட்ட போனேன். "இது உனக்கு 3வது தடவ" அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியால குதிரைய சுட்டுட்டேன். குதிரை ஆத்துல விழுந்துருச்சு. என் மனைவி உடனே பதறி போயிட்டா. பதறி போய், "என்னங்க இவ்வளவு நல்ல குதிரை நமக்காக பரிசா குடுத்தாங்க. அத போய் நீங்க இப்படி சுட்டு கொன்னுட்டீங்களே! என்ன அது? என்ன விலங்கு தானே!" அப்படின்னு சொல்லி பதறிட்டா. அப்ப நான் மெதுவா என் மனைவியோட காதோரமா போய் சொன்னேன், "இது உனக்கு முதல் தடவ." அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளார எந்த சண்டையுமே வரல அப்படின்னு சொன்னாராம். இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது இல்லங்க எங்க குடும்பம். இது அல்ல குடும்பம். ஒருவர் குறையை ஒருவர் பெரிதுபடுத்தாம, ஒருவர் குறையை ஒருவர் பொறுத்துக் கொள்வதோடு மட்டும் இல்லாம, ஒருவருடைய பெருமையை இன்னொருத்தர் வந்து பெருசா பேசணும். நம்ம வீட்ல வந்து புளிக்குழம்பு வச்சா கூட அது அருமையா இருக்கு, அழகா இருக்கு, நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு அப்படின்னு நல்லா சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சில பேருக்கு வந்து உட்கார்ந்தா அப்படியே வச்ச உடனே அப்படியே வந்து வாய் திறப்பான், டபக்குன்னு உள்ள போட்டு சூட்கேஸ்ல போட்டுறாப்புல கூட்டிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப மனைவி நினைப்பாங்க, இந்த புளிய வந்து ரசத்துல கரைச்சதுக்கு பதிலா இவன் மேல கரைச்சிருக்கலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. அப்போ வந்து ஒரு எந்த ஒரு இத ரசிச்சு செஞ்சா கூட, நீ க நீ செஞ்சிருக்கிற சாப்பாடு நல்லா இருக்குது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்ம தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, "இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று." தமிழ சொல்ல வந்து கனிக்கு ஒப்பா சொல்றாங்க. மாங்கனி, பலாக்கனி அப்படி சொல்றோம் இல்லையா? கனிக்கு ஒப்பாக சொல்றாங்க. அப்ப நல்ல வார்த்தைகள். அவங்கள 4 பாராட்டி பேசும் பொழுது, அவங்களுடைய பெருமை, நல்ல செயல்கள். எந்த மனிதன்கிட்டயும் நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். அப்ப நல்ல விஷயங்கள பாராட்டி பேசும்பொழுது, அவங்களே உற்சாகம் அடைவாங்க. நிச்சயமா உங்க கூட இன்னும் இணக்கமா அவங்க இருப்பாங்கங்கிறத சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் தனக்கும் தனக்குமான உறவை பேண வேண்டும். தனக்கும் குடும்பத்துக்குமான உறவை பேண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அ இன்னும் ஒரு சின்ன அவர் சொன்ன ஜோக் பார்த்தீங்கன்னா, நம்ம அலுவலகர் ஆபீஸுக்கு வர்றாரு. தலையில பெரிய கட்டு போட்டுருக்கிறாரு. ஏதோ அடிபட்டுருக்கு போல இருக்கு. அவரோட நண்பர் கேட்டாரு, "ஏன் என்னாச்சு? தலையில கட்டு போட்டுருக்க?" அப்படின்னு கேட்டாரு. அவரு சொன்னாரு, "என் மனைவி வந்து வாழைப்பழ தோல்ல வழுக்கி விழுந்துட்டாப்பா. அத அதான்ப்பா அதனால தான்ப்பா தலையில கட்டு." அப்படின்னாரு. "ஏன் மனைவி விழுந்ததுக்கும் உன் தலையில கட்டு போட்டது என்னய்யா காரணம்? ஏதாவது கதை விடாதன்னாரு." "அது ஒண்ணும் இல்ல. அவ வாழைப்பழத் தோல்ல வழுக்கி விழுந்தா. அத பார்த்து நான் கை தட்டி சிரிச்சுட்டேன். அதனால தான்." அப்டின்னாரு. இப்ப பாருங்க, சிரிப்பு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு பெரிய குற்ற செயல் மாரி சில இடங்கள்ல பார்க்கப்படுது. ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரிச்சா அது தப்பு. ஒரு உயர் அதிகாரிக்கு முன்னாடி ஒரு பணியாளர் சிரிச்சா அது தப்பு. ஒரு ஆசிரியருக்கு முன்னாடி ஒரு மாணவன் சிரிச்சா அது தப்பு. அப்படிங்கிற மாரி நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒரு மனிதனுடைய இயல்பு அப்படிங்கிறதே சிரிப்பு தான். எந்த கரடியாவது இந்த ஜோக்கு சொன்னா சிரிக்குமா? இல்ல எந்த ஒரு எருமையாவது ஜோக் சொன்னா சிரிக்குமா? அப்படி இல்ல. நமக்கான இயல்பு அதுதான். நம்ம இயல்ப விட்டு நம்ம மாறுறோம். எந்த குழந்தையா இருக்கும் பொழுது, நம்ம 200 முறை சிரிக்கிறதா அவரே ஒரு தகவல்ல சொல்லுவார். இதெல்லாம் யாரு கேட்க போறா? புள்ளி விவரத்துக்கும், புழுவுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் அப்படின்னு கூட சொல்லுவார் தங்கச்சியார். அதனால ஒரு குழந்தையா இருக்கும்போது 200 முறை சிரிச்ச நம்ம, இப்ப வந்து ஒரு 10 முறை, 20 முறை சிரிக்கிறதுக்கு கூட ரொம்ப யோசிக்கிறோமாம். அ அது மாரி ஆயிட்டோம். இறுக்கமா போயிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லுவார். அப்ப தனக்கும் தனக்குமான உறவ ஒருத்தன் வந்து சரியா வச்சுக்கணும். 2வது தனக்கும் குடும்பத்துக்குமான உறவ வந்து ஒருத்தர் சரியா வச்சுக்கணும். 3வது தனக்கும் சமூகத்துக்குமான உறவ வந்து நம்ம சரியா வச்சுக்கணும். நம்ம வந்து விலங்குகள் சிரிக்குமான்னு நான் கேட்டுப்புட்டேன். ஆஹா! விலங்குகள பத்தி நம்ம குறைவா பேசுறதா? அப்படின்னு நினைக்கக்கூடாது. விலங்குகள் கிட்ட இருந்து கூட நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் நெறைய இருக்கு அப்படின்னு இந்த புத்தகத்திலேயே
ஒரு பகுதியில சொல்றாரு. விலங்குகளிடம் கற்க வேண்டிய பாடம் அப்படின்னு சொல்றாரு. விலங்குகளுக்கு 5 அறிவு தானே நம்ம வந்து குறைவா மதிப்பிடக்கூடாது. விலங்குகள்ட்ட கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நெறைய இருக்கு. என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? ஒரு 5 வகையான பாடத்த விலங்குகள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, விலங்குகள் வந்து பொதுவா உயிருக்கு ஆபத்துனா தான் பயப்படும். உயிருக்கு ஆபத்துனா பயப்படும். மித்த நேரங்கள்ல அது பயப்படாது. ஆனா மனிதன் இருக்கான் பாருங்க, இருட்ட பார்த்தா பயப்படுவான். இன்னொரு மனிதன பார்த்தாலே பயப்படுவான் சில நேரம். எவனாவது கடன் குடுத்திருப்பான். கடன் வாங்க வந்தானா ஐய்யய்யோன்னு பயந்துகிட்டு உள்ள ஓடுவான். பார்த்திருக்கீங்களா? அப்ப இன்னொரு மனிதன பார்த்தாலே எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா, மனிதன்ட்ட இருக்கு. ஆனா விலங்குகள் பார்த்தீங்கன்னா, உயிருக்கு ஆபத்துனா பயப்படுமே தவிர மித்த நேரத்துல அது பயப்படாது. அப்படின்னு சொல்றாருங்க. என்ன ஒரு அருமையான தகவல் பார்த்தீங்களா? 2வது பாருங்க, இப்போ ஒரு புலி வந்து மான தொரத்திக்கிட்டு போகுது. மான் தப்பிச்சு போயிட்டு, அதுக்காக அந்த தோல்வியை கண்டு அது துவண்டு விடாது. இன்னொரு மான தொரத்திக்கிட்டு அது போகுமே தவிர, தோல்வியை கண்டு அது துவண்டு விடாது. நம்ம மனிதன் பாருங்க, தோத்து போயிட்டா கிரிக்கெட்ல வந்து தோத்து போயிட்டாலே, இந்தியா தோத்து போயிட்டாலும் நம்ம ஆளு அழுவ ஆரம்பிச்சுருவான். நெறைய என்னுடைய நண்பர்களே அது மாரி இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்து அதுல வந்து நம்ம முன்னேற முடியாம இருந்துச்சுன்னா, உடனே துவண்டு போயிடுவாங்க நம்ம மனிதர்கள். அப்ப தோல்வி என்பது நிரந்தரம் இல்லை. அடுத்த ஸ்டெப் நீ எடுத்து வைக்கும் பொழுது அந்த தோல்வியே வெற்றியாக மாறும். அப்படிங்கிறத விலங்குகள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது 2வது பாடம். 3வது பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளை வளர்ப்ப சொல்றாரு. பிள்ளை வளர்ப்புனா எந்த விலங்கும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைய வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதுக்கான உணவு, அதுக்கான இருப்பிடம், எல்லா வசதியும் செஞ்சு குடுத்து பார்த்துக்குமாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வளர்ந்துருச்சு. அதுக்கான உணவ அதா தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சுன்னா விட்டுடுமா. அத பத்தி கவலையே படாதாம் அப்புறம் இந்த விலங்கும். நம்ம மனிதன் தான் அப்படியே கடைசி வரைக்கும் என் புள்ள மாரி நான் சொன்ன கிழிச்ச கோட்ட தாண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். அவன் கோட்டெல்லாம் தாண்டி, வேலியெல்லாம் தாண்டி, காம்பவுண்டெல்லாம் தாண்டி போயிட்டு இருப்பான். அது வேற விஷயம். ஆனா இவன் சொல்லிட்டு இருப்பான், என் கிழிச்ச கோட்ட நான் தாண்ட மாட்டான் அப்படின்னு. இளம் தலைமுறையினுடைய அந்த சுய முன்னேற்றத்தை கூட நம்ம தடுக்கக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கிறோம். அப்போ பிள்ளை வளர்ப்புல பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் போயிடுச்சுன்னா, அவனுடைய எட்டி நின்னு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் சரி, எட்டி நின்னு நம்ம அவன அழகு பார்க்கணும். அப்படிங்கிறத நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இன்னொரு இது 3வது பாடம். 4வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலம். எந்த விலங்கும் நாளைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு இன்னைக்கு அடிச்சு சாப்பிட்டுட்டு அப்படி சேர்த்து தனியா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்கிறது இல்லைங்க. ஃப்ரிட்ஜே இல்லைங்க அதுகிட்ட. அப்ப எதிர்காலத்தை பத்திய கவலை அப்படிங்கிறது அதுக்கு இல்ல. ஆனா நம்ம மனிதனுக்கு ரொம்ப இருக்கு. எப்ப வரைக்கும் எதிர்காலம் தெரியுதுங்களா? ஒரு 600, 700 வருஷம் இவன் இருக்கிற போற மாரி நெனச்சுக்கிறாங்க. ஒரு 600 வருஷம், 700 வருஷம் இருக்கிறவங்க மாரி நெனச்சுக்கிட்டு, 600 வருஷம் வரைக்கும் நம்ம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அப்படின்னு இப்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுலாம் வேண்டாங்க. அடுத்த நாளைக்கு இருக்கு, அடுத்த மாசத்துக்கு இருக்குன்னா ஓகே. அப்படின்னு மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு பாடம் கூட எதிர்காலம் அப்படிங்கிறது 4வது பாடம் விலங்குகள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். 5வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவையும் வாழும். மற்ற விலங்குகளையும் வாழ விடும். இப்போ புலி இருக்கு, ஒரு மான் இருக்கு. இப்ப புலிக்கும், மானுக்கும் என்னன்னா பகைதான். ஆனா, பசிக்கு அதிகமா மான வேட்டையாடாது. எவ்வளவு பசிக்குதோ அவ்வளவுதான் வேட்டையாடுமே தவிர, பசிக்கு அதிகமா பார்த்தீங்கன்னா, மான வந்து எந்த புலியும் வேட்டையாடாது. அவையும் வாழும், மற்றவற்றையும் வாழ விடும். இந்த 5 பாடத்தையும் நம்ம விலங்குகள்ட்ட இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பயம் அப்படிங்கிற உணர்வு, தோல்வி அப்படிங்கிற உணர்வு, பிள்ளை வளர்ப்பு, எதிர்காலம், நாமும் வாழணும், மற்றவர்களையும் வாழ விடணும் என்ற அருமையான ஒரு தகவல வந்து நமக்கு சொல்றாரு. இந்த பாடங்களை எல்லாம் விலங்குகள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு. இப்ப நமக்கும் குடும்பத்துக்குமான உறவு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம். அதுல ஒரு நகைச்சுவையா ஒரு தகவல் சொல்லுவாரு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், கணவனும் மனைவியும் அவங்களுக்குள்ளார பேசிக்கணும். அத போய் 3வது மனுஷன்ட்ட டிஸ்கஸ் பண்ணோம்னா, உனக்கு தான் கஷ்டம் அப்படிம்பாரு. எப்படின்னா பாருங்களேன், ஒரு கணவன் மனைவி குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு அ சர்ச்சை 2 பேருக்குள்ள. இது நெறைய பேருக்கு தெரிந்த தகவலா இருந்தா கூட ஒரு நகைச்சுவைய கேட்கும்போது, எப்படி ஒரு பாட்ட கேட்கும்போது இனிமையா இருக்குமோ, அது மாரி எனக்கு தெரிந்த நகைச்சுவையா இருந்தா கூட நல்ல நகைச்சுவைய கேட்கும்போது நம்மள அறியாம ஒரு இன்பம் வரும். அதுக்காக தான் சொல்றேன். என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துருச்சு. உடனே அவங்க சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, எங்க அப்பா பேர வைக்கணும். கணவன் சொல்றாரு, எங்க அப்பா பேர வைக்கணும். 2 பேருக்கும் சண்டை. சத்தம் கேட்டு எதிர்த்த வீட்டுக்காரர் வந்துட்டாரு. என்ன செய்தின்னு கேட்டவுடனே, வாங்க உட்காருங்க, நல்லா இருங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இல்ல இது மாரி பிரச்சனைன்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவரு சும்மா இருப்பாரா? எப்பவுமே நம்ம வந்து நம்ம பிரச்சனைய பார்க்க மாட்டோம். இன்னொருத்தர் பிரச்சனைன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா அதுக்கு தீர்ப்பெல்லாம் சொல்லுவோம். என்ன இல்லையா? அப்ப இவன் நம்ம ஆளு என்ன பண்ணிப்புட்டாரு,
அப்படியா? உட்காருங்க. இதுல என்ன பெரிய சர்ச்சை இருக்கு? உங்க அப்பா பேர் என்னம்மா? அப்படின்னோன, சந்தானம் அப்படின்னேன். தம்பி உங்க அப்பா பேர் என்ன? கிருஷ்ணன். சரி இதுல என்ன சர்ச்சை இருக்கு? சேர்த்து வச்சுட்டு போ வேண்டியது தானப்பா. சந்தான கோபாலகிருஷ்ணன்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னோனே 2 பேருக்கும் சந்தோஷம் வந்துட்டு. சந்தான கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமே சண்டை போடாம, சத்தம் போடாம இருக்கன்ட்டு போயிட்டாரு. 2 பேரும் யோசனை பண்ணி பார்க்குறாங்க. எங்க அப்பா பேரு சந்தானம். எங்க அப்பா பேரு கிருஷ்ணன். சந்தான கிருஷ்ணன்னு தானே வைக்கணும். அது என்ன சந்தான கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டு. அப்ப அ நேரா போய் எய்த்த வீட்டுக்காரரயே கேட்டுருவோம் அப்படின்னு 2 பேரும் எய்த்த வீட்டுக்கு இப்ப போறாங்க. போய் அவர்ட்ட போய் கேட்டாங்க. சந்தானம் ரைட்டு, கிருஷ்ணன் ரைட்டு. கோபாலன் யாருன்னு அப்படின்னோனே அவர் சொன்னாரு, அது எங்க அப்பா பேரு. இப்ப நமக்குள்ள பிரச்சனைன்னா கோபாலன் இடையில வந்துருவான். அதனால அத கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்துக்கணும். அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவையா, எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம், எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையா போற போக்குல அப்படி அடிச்சு விட்டு போறது, நம்ம தென்கட்சியாருடைய பெரிய ஒரு சிறப்புங்க. அப்போ நமக்கும் குடும்பத்துக்குமான உறவு பத்தி தகவல் 2, 3 பார்த்துட்டோம். அப்ப அதே போல இந்த புக்ல இருக்கக்கூடிய 3வது தகவல் பார்த்தீங்கன்னா, நமக்கும் சமூகத்துக்குமான உறவு. நமக்கும் சமூகத்துக்குமான உறவு. முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம குடும்பத்தில உள்ளவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சமூகம் வந்து நம்ம பெரிய ஒரு கடல் மாதிரி. அத நம்ம தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லையா? அத கூட கடல கூட கமண்டலத்தில புடிச்சிடலாங்க அப்படிங்கிறாரு ஒரு தகவல்ல. எப்படின்னு பாருங்களேன். ஒரு அரசன் அவன் வந்து ஒரு ஊர்ல ஒரு ஒரு நபர போய் பக்கிரிசாமின்னு ஒரு நபர் இருக்காரு. அந்த பக்கிரிசாமிய போய் நாளைக்கு 10 மணிக்கு ஆஜராகணும். உன் மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. சேவகன் வந்து சொல்றான் பக்கிரிசாமிட்ட. பக்கிரிசாமி பதறி போயிட்டான். நம்ம எந்த தப்புமே செய்யலையே. ஏன் நம்மள வந்து கூப்பிடுறாரு இவரு? அரசன் கூப்பிடுறாரு. அரசன் கூப்பிட்டா போய் தான் ஆகணும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆஜராகணும். அப்ப என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அ அவனுக்கு ஒரு 3 நண்பர்கள் அந்த ஊர்ல 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. சரி யாராவது ஒருத்தர் துணைக்கு கூப்பிட்டுட்டு போவோம். நம்ம மட்டும் தனியா போ வேண்டாம். அப்படின்னு அந்த 3 நண்பர்கள்ல முதல் நண்பர போய் பார்க்க போறாரு. முதல் நண்பர் சொல்றாரு, வந்து "வாப்பா நல்லா இருக்கிறியா? என்ன ஏது? காப்பிலாம் சாப்பிடுன்னு" சொன்னோனே, இந்த மாரி தகவல சொன்னோனே முதல் நண்பர் சொல்றான், "ஐயய்ய! அரண்மனை விவகாரம்னா நமக்கு ஆவாதுப்பா. அது நீ வச்சுக்க. உன்னோட வச்சுக்க. என்னத்துக்கு கூப்பிட்டுருக்காருன்னு தெரியல. உன்ன கூப்பிட போய் என்ன ஏதாவது விசாரிச்சாருன்னா ஆபத்தா போயிடும். அதனால அரண்மனை விவகாரம் நமக்கு வேண்டாம். நீ போயிட்டு வா நல்லது. நட்பு நட்பாவே இருக்கட்டும்" அப்படின்னுட்டாரு. ரொம்ப நம்பி வந்தாரு. நண்பன் வருவான் அப்படின்னு துணைக்கு. வரல. அப்ப 2வது நண்பன போய் பார்க்க போனாரு. 2வது நண்பன பார்த்தா அவரு சொல்றாரு, "அ நான் வர்றேன். ஆனா அரண்மனை வாசல் வரைக்கும் வர்றேன். அது உள்ளலாம் வர்றது நமக்கு சரியா வராது. துணைக்கு வேணா வர்றேன் அரண்மனை வரைக்கும்." கிராமத்திலேருந்து நம்ம ஆளு பார்த்தாரு. "அவ்வளவு தூரம் வந்து நீ சிரமப்பட வேண்டாம். அவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வர்றதுக்கு நீ உள்ள வரலைன்னா அதனால என்ன பிரயோஜனம்? என்ன சொல்றாரு? எனக்கு சார்பா ஏதாவது 2 வார்த்தை பேசுவேன்னு தான் உன்ன கூப்பிடுறேன்." "இல்ல, இல்ல சரியா வராது." அப்படின்னுட்டாரு. சரி 3வது நண்பர் அவ்வளவு பரிச்சயம் இல்லாத நண்பர். இருந்தாலும் பார்த்துருவோம் அப்படின்னு அவரையும் போய் பார்க்கறதுக்கு போறாரு. போன உடனே அந்த நண்பர் பார்த்தாரு. என்னன்னு தகவல கேட்டாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு டக்குன்னு சட்டைய போட்டு, "வாங்க இப்பயே போயிடுவோம். ஏன் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவானே?" அப்படின்ட்டாரு. இவருக்கு ஆச்சரியமா போயிட்டு. என்ன அந்த 2 பேரும் வரமாட்டோம்னா, இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கிளம்பிட்டானே! அப்படின்னு இவருக்கு ஆச்சரியமா போயிட்டு. அப்ப வந்து உடனே சரி, அத பத்தி ஒண்ணும் இது இல்ல. நம்ம வந்து போவோம். நாளைக்கு காலையிலேயே போவோம் நம்ம அப்படின்னுட்டாரு. காலையில 10 மணிக்கு போனாரு அந்த நண்பர். குற்றச்சாட்டு சொன்னாங்க. இந்த நண்பர் அவருக்கு சார்பா பேசினாரு. வந்திருந்த நண்பர் அவருக்கு சார்பா பேசினாரு. மன்னர் பார்த்தாரு. "உன் ஊர்க்காரன் இவ்வளவு தூரம் உன்ன பத்தி உயர்வா பேசுறான், நல்லதா பேசுறான். சரி ரைட் நீ இந்த குற்றம் செஞ்சிருக்க மாட்ட. போயிட்டு வா" அப்படின்னு விடுவிச்சுட்டாரு. அப்படின்னு ஒரு ஒரு கதை சொல்லியிருக்கிறதா, பழங்கால கதை ஒண்ணு இருக்கிறதா சொல்றாருங்க, ஒரு தகவல்ல. இப்ப இந்த 3 நண்பர்கள் யார்? அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. 3 நண்பர்கள் யார் அப்படின்னா, முதல் நண்பன் வந்து பணம் அப்படின்னு சொல்றாரு. 2வது நண்பன் பார்த்தீங்கன்னா, சொந்தம், உறவு அது மாரி. 3வது நண்பன் பார்த்தீங்கன்னா, நற்செயல்கள். நம்ம செய்யக்கூடிய சமூகத்துக்காக நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது அ நம்ம கூட நம்ம இருக்கும் பொழுதும் நம்ம பத்தி பேசும். நமக்கு பிறகும் நம்மை பற்றி பேசும். இன்னைக்கு எவ்வளவோ பேர பத்தி நம்ம பேசுறோம். அவங்க இல்ல. இப்ப இந்த உலகத்துல அவங்க இல்லாத போது கூட, அவங்களை பத்தி நம்ம பெருமையா பேசுறோம்னா, இந்த சமூகத்துக்காக அவர்கள் செய்த நற்செயல்கள். மகாத்மா காந்தி இறந்து எவ்வளவோ நாள் ஆகுது. இன்னைக்கும் நம்ம இப்ப சுதந்திர தினம் வரப்போகும்போது, அவர பத்தியும், இன்னும் பல சுதந்திர போராட்ட தியாகிகள பத்தியும் நம்ம பெருமையா பேசுறோம். அவங்க இல்ல. அவங்க சமூகத்துக்காக செய்த நற்செயல்கள். அது மாரி தான் அப்துல் கலாம் ஐயாவ பத்தி நம்ம பேசுறோம். அவர் சமூகத்தின் மீது கொண்டிருந்த அக்கறை.
அப்போ முதல் நண்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா, பணம். அவன் வந்து நீ இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கலாம். அப்புறம் இடத்த விட்டு நகர மாட்டான். உங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டான். 2வது சொந்த பந்தம். அரண்மனை வாசல் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் வராது. 3வது நற்செயல்கள். நீங்க செய்த நல்ல செயல்கள் சமூகத்துக்காக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு, நீங்க செய்த நற்செயல்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரும். அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்றாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம நற்செயல்கள் செய்யணுங்கிறத வலியுறுத்துறார். முதல்ல நீ யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கோ. உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு யாருங்கிறத நீ கண்டுபிடிச்சுக்கோ. சமூகம் நீ இருக்கக்கூடிய ஊர்ல, நீ இருக்கக்கூடிய தெருவுல, நீ இருக்கக்கூடிய ஊர்ல என்னென்ன உன்னால செய்ய முடியுமோ, அத செய்யறதுக்கு முயற்சி பண்ணு. நிச்சயமா வந்து அது உனக்கு உனக்கு உன் காலத்துக்கு பிறகு கூட, இவரு தாங்க அத கட்டி வச்சுட்டு போனாரு. அப்படின்னு நம்ம பேசுறத பார்க்கிறோம். இவரு தாங்க இத ஆரம்பிச்சு வச்சாரு. இன்னைக்கு ஆள் போல் தழைத்து அருகு போல் வளருதுன்னா வளர்ந்து நிற்கிறது அப்படின்னா, அதுக்கு காரணம் அவருதாங்க. அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்ப நற்செயல்கள் என்பது ஒரு மனிதன் வாழும் போதும், அவனுடைய வாழ்க்கைக்கு பிறகும் கூட அவன் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்ப நல்ல செயல்கள் தான் உற்ற நண்பன். உனக்கு எங்க வேணாலும் உன் சார்பா வந்து பேசக்கூடியது எதுன்னா, நீ செய்த நல்ல செயல்கள். அப்படின்னு சொல்றாரு. அப்ப தனக்கும் தனக்குமான உறவு, தனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, தனக்கும் சமூகத்துக்குமான உறவை நம்ம சரியா பேண கத்துக்கிட்டோம்னா, வாழ்க்கையில நம்ம வந்து நிச்சயமா வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னொரு ஒரு சின்ன நம்ம இப்ப பிளாக் ஹியூமர் அப்படின்னு சொல்றோம். டார்க் காமெடி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த காலத்திலேயே அவர் சொல்லிட்டாருங்க டார்க் காமெடி. என்னன்னு பாருங்களேன். ஒரு ஹெலிகாப்டர் அதுலேருந்து ஒரு கயிறு தொங்குது. ஒரு 11 பேர் அதுல தொங்கிட்டு இருக்காங்க. 10 பேர் ஆண்கள், ஒருவர் பெண். அந்த 10 பேர்ல பார்த்தீங்கன்னா, ஆண்களும் அ ரொம்ப இறுக்கமா பிடிச்சு பயந்துகிட்டே தொங்கிட்டு இருக்கான். இந்த ஒரு பெண் இருக்கே, அதுவும் ரொம்ப என்ன செய்ய போறோமோ, கீழ விழுந்துருவோமோன்னு பயந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த கேப்டன் சொல்றாரு ஹெலிகாப்டர்லேருந்து, "எப்பா 11 பேரையும் இந்த கயிறு தாங்காது. யாராவது ஒருத்தர் கீழ குதிச்சிடுங்க. உயிர் தியாகம் பண்ணிடுங்க. வேற வழி இல்ல. இல்லன்னா கயிறு அறுந்ததுன்னா 11 பேரும் காலி." அப்படிங்கிறாரு. இப்ப யாருமே கீழ குதிக்க தயாரா இல்ல. பயம். யாருமே கீழ குதிக்க தயாரா இல்ல. அப்ப அந்த பெண் சொன்னாங்களாம். ஒரு பெண் இருந்தாங்க இல்லையா? அவங்க சொன்னாங்களாம், "பெண் என்றாலே தியாகம் தான். நான் உங்களுக்காக குதிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் உங்கள்ட்ட. அப்படின்னு சொன்னாங்களாம். அ பேசுனாங்களாம். பெண் என்பவள் தன்னுடைய கணவனுக்கு மனைவியாக, தன்னுடைய தகப்பனுக்கு மகளாக, தன்னுடைய குழந்தைகளுக்கு தாயாக என்றுமே மற்றவர்களுக்காக தியாகம் செய்து கொண்டிருப்பவர் தான் பெண். அப்படிப்பட்ட பெண்ணாகிய நான் உங்களுக்காக என்னையே தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். சென்று வருகிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னாங்களாம். உடனே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 10 ஆண்களும் என்ன பண்ணான்னா, தன்னை மறந்து கைகள விட்டுட்டு கை தட்ட ஆரம்பிச்சானாம். பெண் பிழைச்சுக்கிட்டாளாம். அவ்வளோதாங்க. எப்படி பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம சொல்றோம் டார்க் காமெடி, பிளாக் ஹியூமர்ங்கிறத ரொம்ப நகைச்சுவையா அப்ப சொல்றாங்க. நம்ம சிரிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றோங்க. ஆனா நம்ம சங்க இலக்கியத்துல அதையே வகைப்படுத்துறாங்க. தமிழ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சங்க இலக்கியத்துல அதையே வகைப்படுத்துறாங்க. எப்படி பாருங்க. புன்னகை, வெளிநகை, பெருநகை, இடிநகை, வலிநகை. வயிறு வலிக்க சிரிச்சுட்டோம்ப்பாங்கிறான் பார்த்தீங்களா நம்ம? அப்ப புன்னகை, சாதாரணமா சிரிக்கிற புன்னகை, அதிலேயே வார்த்தை வருது பாருங்க. வெளிநகை, பெருநகை, இடிநகை, வலிநகைன்னு. எந்த நகையா இருந்தா என்ன? நம்ம தென்கட்சியார்ட்ட எல்லாமே ஒண்ணுதான். அப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி அடைய 2 கை முக்கியமா. என்ன கை அப்டின்னா, ஒண்ணு புன்னகை, இன்னொன்னு நம்பிக்கை. 2 இருந்தா வாழ்க்கை அவனை உயர்த்தும் அப்டின்னு சொல்றாங்க. அந்த புன்னகை மட்டும் நம்ம சிரிப்பா மட்டும் போகாம, நல்ல தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட, ஒரு தகவலையும் சொல்லி, ஒரு அ அதோட சேர்த்து அந்த தகவல மட்டும் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு, அதனுடைய வால்ல வந்து கொஞ்சம் ஒரு நகைச்சுவையும் சொல்லி சொருகி வச்சிருக்கிறாங்களாம். அப்ப வந்து அதுபோல தகவல் தான் நம்ம தென்கட்சியாரோட தகவல். அத கேட்கும் பொழுது, நம்ம நிச்சயம் வாழ்க்கையில உயர முடியும். இந்த அரசன் கதை 3 நண்பர்கள் கதை சொன்னேன் பார்த்தீங்களா? அது மாரி நம்ம ஆளு ஒருத்தன், அவர் சொன்ன ஒரு ஜோக் அதுல. நம்ம ஆளு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஒரு சைக்கிள திருடிட்டான். அவன் நண்பன்ட்ட போய் கேட்கிறான். "எனக்காக நீ சாட்சி சொல்ல வருவியா?" அப்படின்னு. அவன் நண்பன் சொல்றான்,
சாட்சி சொல்லலாம் வர முடியாது. அதுக்கு 3 காரணம் இருக்கு. 1 எனக்கு முன்ன பின்ன சாட்சி சொல்லி பழக்கம் இல்ல. 2 பொய் சாட்சி சொன்னா தப்பு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. 3வது நீ திருடின பாத்தியா சைக்கிள், அது யாரோடது தெரியுமா? அது என்னோடது தான் அப்படின்னானாம். இது எப்படி இருக்கு? அப்ப சிறகை விரிப்போம் அப்படிங்கிற இந்த தலைப்பே ரொம்ப ரொம்ப அருமையான தலைப்பா இருக்கு பாருங்க. சிறகை விரிப்போம் அப்படிங்கிற தலைப்புல அவரு தினமணியில எழுதிக்கிட்டு இருந்த ஆ ப எழுதிட்டு இருந்த ஒரு தகவல்களை எல்லாம் சேர்த்து தான் ஒரு 57 தகவல்கள் இருக்கு. அதுல ஒரு 3 தகவல் தான் இப்ப நம்ம சொன்னது. எது முக்கியம்? வாழ்க்கையில எது முக்கியம்? 2வது நல்ல குடும்பம் எப்படி இருக்கணும்? 3வது 3 நண்பர்கள் யார் நமக்கு? அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பேசின தகவல். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திரைப்படம் பார்க்கும்போது திரைப்படத்தோட முழு கதையும் சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம போய் அந்த திரைப்படத்த பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு இருக்காது. என்ன நடக்க போகுதுங்கிற சுவாரஸ்யமான காட்சியெல்லாம் சொல்லிவிட்டா. அதுபோல இந்த புத்தகத்துல 57 தகவல் இருக்கு. நான் ஒரு 3 தகவல் தான் சொல்லியிருக்கேன். மீதி 54 தகவல் இருக்கு. அது படித்து இன்புறும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம். சிறகை விரிப்போம். வாருங்கள். உலகை அளப்போம். வாருங்கள். நன்றி. வணக்கம். நன்றி, 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 நன்றி ஐயா. ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்கள நிறைய இடங்கள்ல நோக்கி நகர்த்துறதுக்கான அந்த நம்ம எப்படி சொல்றது? ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளாக இருக்கிற இன்னொரு விஷயம் அப்படிங்கிற மாரி அத எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மனசுக்குள்ள தைக்கிற மாரி இருந்தது. உங்களுடைய இந்த எஃபோர்ட்டுக்கு, உங்களுடைய இந்த கதை சொல்ற இந்த நேரத்துக்கு எங்களுடைய அன்பார்ந்த நன்றியையும், அன்பையும் சொல்லி, ஆதிகிருஷ்ணன் சாருக்கு ஹோஸ்ட் குடுக்கணும். முருகவேல் சார். சார் வந்துருச்சுங்க சார். நன்றி, நன்றி, நன்றி சார். ப்ளீஸ் கோ. ஓகே சார். தேங்க்யூ. சிவகுமார் சார் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து அவரோட புத்தகத்துல இருந்து அவ்வளவு விஷயங்கள் கத்துக்க முடியும். தினமும் ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி ஒரு 90ஸ்ல எவ்வளவு தூரம் பிரபலமாக இருந்த ஒரு நபர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த புத்தகத்தை எடுத்து ரொம்ப அழகா இங்க கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். இந்த தருணத்துல இன்னொரு நன்றி சொல்லிக்க ஆசைப்படுறோம். யாருக்கு அப்படின்னா சுதர்சன் சாருக்கு. ஏன்னா சிவகுமார் சாருக்கு கூடவே இருந்து சுதர்சன் சார் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சார் பண்றதுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ண அவருக்கும் எங்களுக்கு மிகவும் எங்களோட யோசி மற்றும் மத்திய நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. போட்டோ ஷூட் பண்ணிடுவோம் சார். ஈஸ்வரிங்கம்மா ப்ளீஸ் நீங்க பேசுங்க. சார் ஃபீட்பேக் முன்னாடி ஒரு போட்டோ ஷூட் சார். எஸ், ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். சுதர்சன் சார் வர முடியுமா உங்களால ஃப்ரேம்குள்ள? சூப்பர் சார். சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சேட் போடாதீங்க ப்ளீஸ். ஓகே, டன் டன் சார். ஃபீட்பேக் ஓகே சார், தேங்க்யூ. ஈஸ்வரியம்மா நீங்க ஃபீட்பேக் கொடுக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை அட்மிட் பண்றோம். யாஸ்மின் மஸ்தான் சார். மேம், இந்த குழுமத்துல இருக்க அனைத்து தோழமைகளுக்கும் முதல்ல காலை நேர வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சார் எடுத்த கிளாஸ் வந்து ரொம்பவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹியூமர் பிளஸ் அந்த என்ன விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுல கரெக்டா இருந்தது. நிறைய விஷயங்களை நான் வந்து ரொம்ப ரசிச்சு கேட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஸ்டோரிஸ் வந்து கேட்டுட்டே தான் இருப்பேன். நிறைய மேக்சிமம் ஸ்பீச் ஸ்டோரிஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் நான் ஸ்டார்டிங்ல எப்படி இந்த தாட் எனக்கு வந்தது, சைக்காலஜி படிக்கணும், ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும் கொடுக்கணும் போது நம்ம வந்து சுகிசிவம் ஐயாவுடைய ஸ்பீச்சும் எனக்கு தென்கட்சி சுவாமிநாதன் ஐயாவுடைய ஸ்பீச்சும் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் கேட்டிருக்கேன். நைட்ல பாத்தீங்கன்னா யூடியூப்ல
தூங்க வைக்கிறதுக்காக தென்கட்சி ஐயாவுடைய கதைகள்னு சொல்லி போடுவாங்க. அது எதுக்குன்னா, தூக்கம் வருமா கதை கேட்டா? அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம உளவியல்ல பார்த்தீங்கன்னா, நைட் தூங்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தாட்ஸ்ல தான் நம்ம வந்து தூங்குனோம்னா, நல்ல சிந்தனைகளோடு தூங்குனோம்னா, காலையில அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோட ஐயா சொன்ன மாதிரி, காலையில ஒரு நம்பிக்கையோட எந்திரிக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவருடைய கதைகள் கேட்கும்போது நெறைய தன்னம்பிக்கையான விஷயங்களும் இருக்கும். அதுல எல்லாமே சிந்திக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். ஆ அவங்க சொன்ன மாதிரி நெறைய மனிதர்கள் வந்து சிந்திக்கிறாங்களே தவிர சிரிக்கிறதில்ல. ஸோ இன்னைக்கு நெறைய ஸ்பீச் தெரப்பிய விட இப்ப லாஃபிங் தெரப்பி அப்படின்லாம் இருக்கு. அதாவது நம்ம படத்துலலாம் காமெடியா பார்க்குறோம் இல்லையா? ஒரு பார்க்ல போய் நின்னுட்டு அது அதாவது இயற்கையா வர்ற சிரிப்ப விட, ஒரு செயற்கையான சிரிப்பு சிரிக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஸோ நம்ம அதாவது நம்மளே அத ரசிச்சு, உணர்ந்து ஒரு நகைச்சுவை சிரிக்கிறோம் அப்படின்னும்போது தான் நம்முடைய உடல் வந்து அதை ஏத்துக்கும். அந்த மாரி இன்னைக்கு நெறைய இன்னொரு பெரிய விஷயம் நான் நேத்து தான் ஃபேமிலி சைக்காலஜி பத்தி ஒரு கிளாஸ் எடுத்தேன். சில மெம்பர்ஸ்க்குலாம் என்னோட கிளாஸ் இருந்தது. ஸோ அப்ப வந்து நான் இத மிஸ் பண்ணிட்டேனே! இது நேத்து இருந்தா எனக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமே! அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. இன்னைக்கு நெறைய விஷயங்கள ஐயா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க விஷயங்கள பத்தி எப்படி அந்த நாங்க நேத்து எடுத்த என்னன்னா கான்ஃப்ளிக்ட்ஸ் பத்தி தான் எடுத்தோம். ஏன் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வருது? அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன? அப்படின்றத பத்தி எடுத்தோம். ஸோ இன்னைக்கு அது கிடைச்சத நேத்து கிடைச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும் இருந்தது சார். ஏன்னா அவ்ளோ ஆழமான விஷயங்கள் இதுக்குள்ள இருந்தது. ஐயா வந்து அத அழகான முறையில எங்களுக்கு இவ்ளோ சிம்ப்ளிஃபைடா சொன்னதுக்காக இன்னொரு முறை ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிளஸ் வந்து நம்ம ஆதி சார், யோசி நிறுவனம் மற்ற உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே இன்னொரு முறை நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததா சக்திவேல் சார், ப்ளீஸ் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். நம்ம புக் லவர்ஸ் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம். மிக அருமையா இருந்துச்சு. அப்படியே ஒரு நதி அழகா ஓடுற மாதிரி இன்னைக்கு ஃப்ளோ இருந்தது. நான் பேசிக்கலா தென்கட்சி சுவாமிநாதன் சாரோட ரசிகன். இன்னைக்கு அவரே நேர்ல வந்து சொன்ன மாதிரி அந்த குரல் இருந்தது. இன்னும் அருமையா ஆரம்பிக்கும் போதே ஒன்று சொல்லி ஆரம்பிச்சிங்க. புத்தகம் வந்து வாசிக்கலாம்னு கூப்பிடுதான், செல்போன் வந்து வா சிக்கலாம்னு கூப்பிடுதான். அப்படியே எந்திரிச்சு உட்கார வச்சுட்டீங்க சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது மாதிரி தன்னோட கணவன் மனைவிக்குள் உள்ள பிரச்சனையை அவங்க 2 பேருமே பேசி தீர்த்து இருந்தா சிறப்பா இருந்திருக்கும். அவங்களே வந்து சந்தான கிருஷ்ணன் வச்சிருந்திருக்கலாம். அந்த 3வது ஆள் கூப்பிட்டு சந்தான கோபாலகிருஷ்ணன் வச்சது கோபால் யாருன்னு அவங்க தேடி போகும்போது அவங்க அப்பா பேரையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறது மிக அருமையா இருந்துச்சு. விலங்குகளிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் அதை அழகா சொல்லியிருந்தீங்க. ரியலி இன்றைய நாள் எங்களுக்கு இனிய நாளாக இருக்க போகுது சார். குட் ஸ்டார்ட் அப்பா இருந்தது. அருமையான தகவலுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்த டாக்டர் சார், ப்ளீஸ். சார் ஹாப்பி மார்னிங் ஆல். சிவகுமார் சாரோட இது வந்து சூப்பரா இருந்தது. சார் சொன்ன மாரி சார் அந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதனோட வாய்ஸ் அப்படியே அதிலேயே அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்கு பாருங்க. அந்த லாஸ்ட்டா முடிக்கும்போது டிகேஎஸ் அதே மாரி தான் சொல்லுவாரு. ஸோ அப்படியே நீங்க கண்ண மூடின்னு கேட்டீங்கன்னா, தென்கட்சி கோ. சுவாமிநாதன் பேசுன மாரியே தான் இருந்தது. சூப்பரா இருந்துச்சு சார். நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த நாங்க டாக்டர்ஸ்ல என்ன சொல்றோம்னா சார், ஒரே ஒரு வார்த்தை நீங்க அதில ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த யோகி, போகி லாஸ்ட்டா சொல்றது சார் ரோகி சார். ஸோ கொஞ்சம் ரொம்ப லேட்டா எழுந்தாங்கன்னா, பேஷண்ட்டா மாறிடுவான். ரோகி ஆயிடுவாங்கன்றாங்க. அதே மாரி அ இப்ப குழந்தைங்க பொறக்கும்போது பெர் டே சிரிக்கிறது வந்து சார் சூப்பரா இன்னொரு தகவல்னா, அந்த தகவல்ல தான். ஒரு 200 டைம்ஸ் டூ 300 டைம்ஸ் சிரிக்குதுன்றான். அப்ப நம்ம பெரியவங்க ஆக, ஆக என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த சிரிக்கிறதே மறந்துடுறோம். ஈவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சிரிக்கிறதுக்கான மசில்ஸ் வந்து அ ரொம்ப கம்மியா தான் யூஸ் ஆகுமாம். ரொம்ப சோகத்துல இருந்தோம்னா, மசில்ஸ் ஜாஸ்தியா இதாகுமாம். ஸோ, அப்ப நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிக்கிறீங்களோ, அவ்வளவு சூப்பர்ன்றான். இன்னொன்னு சூப்பரா சிரிப்பிலேயே ஒண்ணு சூப்பரா சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரிட்ஜ். சார் எல்லா வீட்லயும் பிரச்சனையே ஃப்ரிட்ஜ். நான் டாக்டரா சொல்லிட்டு இருக்கேன். நெறைய ஹெல்த் இஷ்யூஸே வந்து ஃப்ரிட்ஜ்னால தான்றாங்க. ஸோ, அழகா சிரிப்பிலேயே சொல்லிட்டீங்க. ஏன்னா எல்லாரோட வீட்ல போய் எத திறந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்றான்னா, ஃப்ரிட்ஜ தான் திறந்து பார்க்கணுன்றான். ஏன்னா 10 நாள், 15 நாள் இல்ல. மாசக்கணக்காலாம் வச்சுட்டு இருக்காங்க. அதுவே வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகுதுன்றான். சூப்பரா அது சிரிப்பிலேயே சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். தேங்க் யூ.
தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். அண்ட் அடுத்ததா நிறைவா வந்து கார்த்திகேயன் சார், ப்ளீஸ் நீங்க அட்மிட் பண்ணிக்கலாம். கார்த்திகேயன் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவகுமார் சார் மிக அருமையா சொன்னாரு எல்லாமே. அதாவது காலையில எந்திரிச்சதுல இருந்து சிரிச்ச மாதிரியே இருந்தது எனக்கு. தென்கட்சி சாமிநாதன் புக்கு மறுபடியும் படிச்ச மாதிரி இருந்தது. நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். டாக்டர் வெங்கட் சாரோட வாய்ஸும் வந்து தென்கட்சி சாமிநாதன் மாதிரி தான் இருக்கு. அவர் அப்படியே இழுத்து பேசினாருன்னா அப்படியே தென்கட்சி சாமிநாதன் மாதிரியே இருக்கும். அவர் பேசும்போது எனக்கு அவர் பேசுற மாதிரியே ஒரு ரீகால் ஆகும். அவரோட இதை கேட்கறது. இது ஒரு ஆத்திகம் நாத்திகம் இது ரெண்டுத்தையும் அழகா 4 வார்த்தையில சொன்னாரு. அது முன்னாடி ஆத்திகவாதியா இருந்தேன், நாத்திகவாதியா மாறி வச்சிருக்கு. நம்புகிறேன் நடக்கட்டும் தான் இப்ப இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் இன்புட் சார். நல்லா இருந்தது. மிக அருமையா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அத்தனை பேருக்கும் நியூஸ் மற்றும் அதினா நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிச்சு கொண்டு, இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா சுதர்சன் சார் கூட சிவகுமார் சார் கூட போய் கூடவே இருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் நிறைய ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சிவகுமார் சாருக்கும் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருக்க வேண்டிய கிளாஸ் நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆகுறதுனால சார் இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து அவங்களோட எல்லா சிரமத்தையும் தாண்டி பரவாயில்ல சார், நான் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க்கா இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு 300 பேர் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய அறிவலன் சாரா இருக்கட்டும், முருகல் சாரா இருக்கட்டும், எல்ஐசி சரவணன் சாரா இருக்கட்டும், அபிநயா மேடமா இருக்கட்டும், மரியா மேடமா இருக்கட்டும், அவர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கலந்து கொண்டு இருக்கிற ஒரு 150 பங்கேற்பாளர்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு இப்ப இந்த குரூப்ல இருந்து கூட யாரோ ஒருத்தவங்க புக்கு ரிவ்யூன்னு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணதான் எனக்கு சொன்னாங்க. யாருமே தெரியல சார், ஒருத்தவங்க இதுல வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு போட்டியா ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. நான் அப்பதான் சொன்னேன், போட்டியாலாம் ஆரம்பிச்சுக்கிறாங்க நல்லதாங்க, நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா நல்லதுதான். அதனால அவங்கள வந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இல்லை, ஒன்றும் இஷ்யூ இல்லை. இதுல இருந்து அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பியா சொன்னார், இல்ல சார் இங்க இருந்து ஒரு கான்டாக்ட் எடுக்கிறாங்கன்னா எல்லாரும் ரொம்ப அதை ஒரு மாதிரி நினைப்பாங்க, இல்லைன்னா அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுவாங்க, நீங்க அதை வந்து ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. சார் நான் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதோட பர்பஸ் ரொம்ப கிளியரா எனக்கு இருக்கு. எல்லாரும் காலையில எழுந்திருக்கணும், அதை புத்தகம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நோக்கிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அது யார் பண்ணா என்ன, யாரோ ஒருத்தவங்க பண்றாங்கன்னா நல்லது பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் தான், அதை வந்து நம்ம கண்டிப்பா அப்ரிசியேட் தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி யாரும் ஒருத்தவங்க இந்த இதுல இருந்து கூட புத்தக ரிவ்யூ ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டப்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டப்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த மெசேஜ் வரல, எனக்கும் பண்ணாங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது யாருன்னு எனக்கு அவங்கள பத்தி ஒரு விஷயம் கிடைக்கும் போது நல்லதுதான். அப்ப என்ன அப்படின்னா இது நிறைய பேருக்கு நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க